எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 10வது அதிகாரம் 25 37 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. பாருங்க என்ன சொல்றாருன்னு. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவரை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். அல்லேலூயா. எப்பவுமே நிறைய பேருக்கு பில்டப் நமக்கு போவார் இல்லையா? நமக்குரிய பெருமையை காட்டுறது நமக்கு போமா போவார். எப்பவுமே மிகைப்படுத்தி தான் நம்ம என்ன செய்வோம், பேசுவோம் இல்லையா? அப்படிதான் இவரும் என்ன செய்யறாரு, நியாயசாஸ்திரியம் என்ன செய்யறாரு, நான் என்ன அடையணும், நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்றாரு. அப்படியா? இவன் எனக்கு பதில் தெரியும் நிரூபிக்க சொல்றானா, இல்ல பில்டப் காட்ட சொல்றானா? சரி, அப்படியா, உன் வழிக்கே வரேன்னு சொல்லி ஆண்டு சொல்றாரு. அப்படியாப்பா, நீ நியாயசாஸ்திரி தானே, எல்லா நியாயதர்மமும் படிச்சிருக்கிற, கரைச்சி குடிச்சிருக்கிற, அதுல என்ன போட்டிருக்கு நல்லா புரிஞ்சுக்க. ஆண்டவர் எப்படி உள்ளவர், சத்தியம்னா எல்லாம் சத்தியம் தான். நீங்க ஃபாலோ பண்ணாததுனாலதான் இன்னைக்கு பல கிறிஸ்தவர்களாக மாறி கிடக்குறீங்க. சத்தியம் எல்லாம் ஒண்ணு தானே, எல்லாத்துலயும் சத்தியம் இருக்குல்ல, அதை நீங்க ஃபாலோ பண்ணாததுலதான் பிரச்சனையே. இப்போ அப்போ கேட்கிற என்ன எழுதி இருக்குன்னாரு, எப்படி ஆண்டவர் தேடணுமா, எப்படி தேடணுமா, முழு. இது எங்க இருந்து எடுத்து பேசினாரு நியாயசாஸ்திரி? புதிய ஏற்பாட்டுல இருந்து, இயேசு சொன்ன போதனையில் இருந்தா இல்லை, அவர் பாரம்பரியமாய் பின்பற்றின அந்த அப்ப எல்லாத்துலயும் வசனம் இருக்குல்ல, அதெல்லாம் அவர் நிரூபிக்கிறார். அங்க இருந்துதான் இதை கொண்டு வராரு. அவர் தெளிவா சொல்றாரு, ஆண்டவரை எப்படி தேடினா நித்திய ஜீவன் அடைய முடியும், முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட, முழு சிந்தையோட அன்பு கூர்ந்து என்னிடத்தில் அன்பு கூறுவதை போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதி இருக்கிறது. அப்படின்னது, ஏமால் அன்பா இருக்கிற, எனக்காக எதையுமே செய்வதான். ஆனா ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன். முழு பலம் அது எனக்கு வரலையே, நான் ஏன் போனோம், முழு பலம் வராது, முழு இருதயம் வராது, கொடுக்கறதுல முழு பலம் வராது. ஏய், உனக்கு நான் எவ்வளவு வேணாலும் செய்வேன், அவனுக்கு ஏன் செய்வேன், அப்போ முழு ஆசீர்வாதத்தையும் அங்க வெளிப்படுத்தல, அன்பும் வராது. உனக்குன்னா பரவாயில்ல, மற்றவங்களாம் அப்படி அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லுவாங்க. எங்கன்னா பாருங்களேன், என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நான் சொல்லியிருந்தா அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பேனே அப்படின்வாங்க. நீ கூட்டு போங்க அவங்கள, உங்களுக்கு ரொம்ப உண்மையதான் சொல்லுகிறேன். நீங்க யாரெல்லாம் அக்கறையா இருக்கா அவங்களை கூட்டு போங்க. கூட்டு போகும்போது பாருங்க, அவங்களோட செய்தியை பாருங்க. கடைக்காரர்கிட்ட சொல்லுவாங்க, இவங்க யாரு, இது ரொம்ப நெருங்கின சொந்த பந்தம், எனக்கு எவ்வளவு ரேட்ல குத்தீங்களா அதே ரேட்ல உங்களுக்கு கொடுங்க, இல்லைன்னா நானும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அங்க போனா உடனே அவங்களுக்கு இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி, அண்ணா பார்த்து கொடுங்கண்ணே, இது பண்ணுங்கண்ணே, நல்லா இது தானே அப்படின்னு சொல்லி கடைசி என்ன செய்ய மாட்டாங்க, ஒத்துக்கவே மாட்டான். கடைசியில வேற ஒரு ரேட்டுக்கு தான் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும். அவங்க நினைப்பாங்க, உன்னை கூட்டு போனது நானே போயிருந்தா பேசி இன்னும் கம்மியாவே வாங்கி வந்திருப்பேன். காரணம் தெரியுமா, எப்பவுமே நம்ம பில்டப் யாருக்காக தான் இருக்கும், தன்னை முன்னிலைப்படுத்ததான் இருக்கும். எவ்வளவு முடியுமோ அவர்களுக்கு அதிகமாக கடைக்காரர்கள் லாபம் கொடுத்தால்தான் நான் போகும்போது இன்னும் 10 ரூபாய் இன்னொரு ஆளை கூட்டு வந்தேன்னு எனக்கு கொடுப்பாங்கிறதுல நம் மனது நம்மையும் மீறி செயல்படுது. உறவுகளை விட பாசங்களை விட அது நம்ம மைண்ட்ல பிக்ஸ் ஆகிருக்கிறதுனாலதான் அங்க போகும்போது நீங்க என்ன ஆயிடுவீங்க, வியாபாரிக்கு புரோக்கர் மாதிரி மாறிடுவீங்க. இது நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறான், எதை செய்தாலும் நீங்கள் தேவனுக்கு எப்படி உண்மையா இருக்கிறீங்களோ அதே போல அவரை சார்ந்து வாழ்கிற உண்மையுள்ள ஜனங்களுக்கு நாம எப்படி இருக்கணுமா, முழு பலத்தை, முழு பாசத்தை, முழு அன்பை, முழு கிரியைகளை என்ன செய்யணுமா, கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, நிதானமா சொன்னேன், பரவாயில்ல, சத்தியம் உனக்கு தெரியுதுதான் அப்படின்ற மாதிரி அவர் என்ன செய்யறாரு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, கரெக்ட் தான். அவர் சொல்றாரு, அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதா இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் என்று கேட்டான். சொன்ன, நான் இவ்வளவு தெரிஞ்சிருக்கிறேன் பாத்தீங்களா, பதில் எப்படி சொன்னேன், பக்கவா சொன்னா இல்ல, இவரே கேள்வி கேட்டு இவரே பதில் சொல்வாரு, சரியா இல்லையா பாத்துங்க. அப்ப யார் ஃபர்ஸ்ட் வருவா பரலோகத்துக்கு அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. அப்ப சொல்றாரு பாருங்க, இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியவருக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி
குற்றுயிராக விற்று போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கல்லர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேர் எவன் புறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவரை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். ஆண்டு சொன்னாரு, தெளிவா சொன்னார். பாத்தீங்களா, என்னைக்கு நீ பில்டப் கொடுக்குறியா அவர் ஒரே வார்த்தை, உனக்கு தெரியும் நல்ல பொருள் நீ எதுல வீக்னஸ்னு யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு மட்டும் இல்ல, அதை விட என் தேவனுக்கு நல்லாவே தெரியும். எதை சொன்னா நீங்க விழுவீங்க என்பது, என்ன பண்ண எதிர்த்து நிக்க முடியாது என்பது அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் சொல்றாரு, தன்னை பெருமை படத்துக்கு சொல்றாரு, இதுல என்ன பெருமை இருக்கு? ஆண்டவர் எப்படி தேடணும், எப்படி தேடினா பரலோகம் போகும் என்பது சாதாரணமா அடிப்படையா ஆண்டவர் தேடுற எல்லா பிள்ளைகளும் தெரிஞ்சுதான். இதுல என்ன பெருசா இருக்க போகுது? இதுல என்ன நான் பண்ண ஜபம் பெருசு, உன் ஜபம் பெருசு? விசுவாசம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஆனா நாம அப்படி இருக்க மாட்டோம். பெருமைக்குன்னா என்ன செய்வோம்? எல்லாத்தையும் நம்ம பில்டப் பண்ணுவோம். அப்படிதான் இவரும் பண்ணி மாட்டிக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, யார் முதலாவது போவான்னு ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்துற. முதல்ல ஒரு ஆள் என்ன செய்யறாங்க, ஒரு வழி போக்க என்ன செய்யறான், போறான். இப்பெல்லாம் வண்டியில போறீங்க, அப்பயே நிறைய திருட்டு நடக்கும், அது வேற. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஏன்னா கால் கடுக்குதான் என்ன செய்யணும், நடந்து போகணும். வெயிட் இருந்தா என்ன செய்வாங்க, கழுது மேல ஏத்திக்கிட்டோ இல்ல அவங்களுடைய என்ன வாகனம் இருக்குதோ அது மேல ஏத்திட்டு என்ன செய்வாங்க, பொடி நடையா நடந்து போகிற காலகட்டம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த கள்ளர்கள் என்ன செய்வாங்க, காட்டு வழி பகுதியிலோ இல்ல ரொம்ப இருளான பகுதியில போகும்போது ஒளிந்து கொண்டு என்ன செய்வாங்க, அப்ப அபகரிப்பாங்க. சொன்னா முதல்ல அவங்களுக்கு கிட்ட இருந்து எடுக்கிறது என்ன என்ன எடுத்தாங்க, வஸ்திரம், அப்படியே ட்ரெஸ். அடுத்தது அவரை காய நல்லா அடப்பாங்க, ஒரு ட்ரெஸ்ஸுக்காகவா நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா, ஒரு பவுன் நகைக்காக கழுத்தை அறுத்துட்டு எடுத்துட்டு போறான்னு நீ பரிதாபப்படுறிய. இன்றைக்கு உலக நிலை காலக்கணும். அன்னைக்கு ஒரு இடத்துல ஆடை இருந்தது, ஐஸ்வர்யமா இருந்தது. ஆடை என்னது பெரியது, அப்பெல்லாம் ட்ரெஸ் போட்டதே பெரிய விஷயம். அதனால அன்னைக்கு மிக உயர்ந்ததாக இருந்தது என்னது, ஆடை. அதனாலதான் கள்ளர்கள் எதை உரிந்து கொண்டார்கள், இயேசு சிலுவையில் அறையும் போதும் எதை உரிந்து எடுத்துக்கொண்டார்கள், சீட்டு போட்டார்கள், ட்ரெஸ் தான். ஏன்னு உனக்கு புரியலையா, அது காஸ்ட்லியானது, அது அவன் நல்ல விலைக்கு போகும் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ட்ரெஸ் ஒரு பவுனா அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா எதை தான் எடுத்துக்குவான், குத்து உயிரவனை குத்தி போட்டு உன் கழுத்து கரக அறுத்துட்டு எதை எடுத்துட்டு போவான். ஏன் தெரியுமா, எல்லாவற்றும் மதிப்பு உருவாக்குறதெல்லாம் இருக்குது. ட்ரெஸ் நகைலாம் கிடையாது, மதிப்பு தான். இன்னைக்கு நகைக்கு தான் வேல்யூ அதிகம், அது இருந்தா தான் பழைக்க முடியும். அதனாலதான் பணத்துக்காக இதுக்காக உன்னை கரகரன்னு அறுத்துட்டு போனான். அன்னைக்கு ட்ரெஸ் தான் பெருசா இருந்தது, உடைதான் பெரிய அளவுல வேல்யூவா இருந்தது. அதனாலதான் என்ன பண்ணாங்க, அவன் ட்ரெஸ்ஸ உருவிக்கிட்டு அவன் என்ன பண்ண இருக்கிறது எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு என்ன பண்ணாங்க, அவனை காயப்படுத்தி விட்டு போனார்கள். அந்த வழியில் முதலாவது சத்தியம் தெரிந்து தேவனுக்காக வாழ்கிற யார் போகிறா, முதலாவது யார் போறா, இல்லை. நல்லா கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு கிரியைகளையும் என்ன செய்யணும், முதல் காரியம் தற்செயலாய் ஒரு ஆசாரியன், சதுசேயர் வேற பரிசேயர் வேற ஆசாரியர் வேற, எல்லாத்தையும் கூட குழப்பிக்காது. அதுக்குள்ள போனீங்கன்னா பெரிய டாபிக்கா போகணும். அதுல வேதபாடு வகுப்புல நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம சொல்றாரு, ஆசாரியன் என்பவன் என்ன மாதிரி வச்சுக்கொள்ளுங்க, அவனுக்கு என்ன செய்வாரு, அழகா வேண்டுதல் செய்வார் இல்லையா. அவர் அந்த ஆசாரியன் அந்த வழியில போகும்போது பாவம் அவன் குத்துயிர் குலமா ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். ஒரு ஆசாரியர் என்ன செய்யணும், இரக்கத்தை போதிக்கிற அவரு, மனிதாபிமானத்தை போதிக்க அவர் என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க, என்ன பண்ணணும். அன்னைக்கு ஆள் இல்ல, நல்லா புரிந்து கொள். இப்ப இருக்கிற காலம் வேற, அப்ப இருக்கிற காலம் வேற. அப்ப ஒன்ன விட்டா உதவிக்கு வருவதற்கு எத்தனை மணி நேரம் ஆகல. ஏன்னா அந்த வழியில எவன் வருவான்னு தெரியாது, அப்பலாம் எந்த வண்டி வரும்னு தெரியாது. அப்பலாம் அப்படி இருக்கும்போது நீதான் உதவி செய்யணும் என்கிற காலகட்டம் வரும்போது என்ன பண்ணிருக்கணும், முதல்ல யார் கொடுத்திருக்கணும். ஆமா, நீ போலன்னு சர்ச்சில் ஜபமே நடக்காது பாரு. எப்பன்னு இருப்பான், பாஸ்டர் வரலன்னா நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றேன், பாட்டு பாடுறதுக்கோ இந்த கூட்டி பெருக்கிறது கிளீன் பண்ணது ஆள் வராது. பிரசங்கம் பண்றதுக்கு யாரும் ரெடியா இருப்பா, துடிச்சிட்டு இருக்காங்க 1000 பேர். பாஸ்டர் மட்டும் லீவ் போட்டு யாருன்னா ஒரு வாரங்களும் அடிச்சுட்டு வந்து நிற்பான்.
ஏன்னா இன்னைக்கு இதுதான் பெருசுன்னு நினைக்கிறான். அல்லேலூயா. இங்கே வாழ்கிற வாழ்க்கை தான் முக்கியம் என்பது அவர்களுக்கு புரியல. அவர் சொல்றாரு, ஆசாரியன் அங்கே மனிதாபிமானத்தை சொல்ற அங்க இரக்கத்தை வெளிப்படுத்தல. எனக்கு என்னது டைம் ஆயிடுச்சு, பிரேயருக்கு டைம் ஆயிடுச்சு, போயிட்டார். அடுத்தது வராரு, அடுத்து ஒருத்தர் வராரு, யாரு கேளு. அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். லேவியன் யாருங்க? அவர் கீழே ஊழியம் செய்கிறவர். சரியா? அவர் என்ன பண்றாரு, அவர் அதோட ஐயோ நான் போனா பாஸ்ட் கையும் காலும் ஓடாது, நான் போனாதான் எல்லாமே நடக்கும், இதுக்கு வேற யாருன்னா வருவாங்க அப்படின்னு அவரும் என்ன செய்தாரு, அடுத்த இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவர் என்ன செய்துட்டாரு, விலகி போயிட்டாரு. கடைசியா பாருங்க யார் வராரு. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகிறான், அவனை கண்டு மனதுருகி. பாருங்க, இந்த ரெண்டு பேருக்கும் மனதுருகத்தை பத்தி பேசுற இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வரல, இறக்கமே வரல. எங்க மட்டும் தான் வரும், சர்ச்சில் மட்டும்தான் வரும், வெளியே வராது. ஆனா இந்த சமாரியனுக்கு என்னது, இயல்பான ஒரு மனநிலை இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சமாரியன் யாரு, சத்தியம் தெரிஞ்சவரா, தேவனை உண்மையா தேடுறவரா, 4 வேளை குளித்து 4 வேளை ஜெபிக்கிறவரா? இல்லை. அவர் நார்மலான பர்சன், நல்லா ஜெபிக்கவும் மாட்டாரு, நல்லா உலகத்துல இருக்க மாட்டார், ரெண்டும் கட்டான ஒரு வாழ்கிற ஒரு சாதாரண சாமானிய மனிதனை போல. உன்ன மாதிரி என்ன மாதிரி வச்சுக்க, சர்ச்சைக்கும் வருவேன், உலகத்துக்கு ஓடுவல்ல, அந்த மாதிரி சமாரியன் அப்படித்தான் இருந்தார்கள். ஆனால் அவனுக்குள்ள இருந்த ஒரு காரியத்தை அவர் குறிப்பிடுகிறார், மனதுருகு. குத்து குலையுரமா கிடைக்கும் போது அவனுக்குள்ள என்ன வந்தது, இறக்கம் யாருக்கிட்ட வந்தது, அவங்கிட்ட வந்து உடனே அதை பார்த்து கிட்ட வந்து, இவங்க யாரும் கிட்ட கூட வரல, ஒதுங்கி போயிட்டான். ஆனால் அவன் கிட்ட வந்து அவனை காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து, அல்லேலூயா. அவர்கிட்ட என்ன இருக்காதானே, ஆசாரியனுக்கு இன்னைக்குதான் நான் வெறுங்கையோட வருவேன், அன்னைக்கு என்ன இருக்கான், எண்ணெய் ரொம்ப முக்கியம், திராட்சரசம் ரொம்ப முக்கியம், அவர்கிட்ட இல்லாம இருந்திருக்குமா என்ன? ஆனால் இவங்கிட்ட இருந்தது. என்ன சொன்னா, அது நல்ல ரேட்டுக்கு போவோம், ஆனால் அந்த கஷ்டப்படுகிறவனுக்கு இப்ப என்ன செய்யணும், உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எண்ணெய்களையும் திராட்சரசத்தையும் என்ன செய்யலாம். அப்புறம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றார், முதல் உதவி செய்கிறார். என்ன, நீங்க தான் முதல் உதவி ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டுன்னு வச்சீங்களா? இதெல்லாம் ஆதியில இருந்து தேவன் அன்பிலே வளர்ந்து எல்லாரும் செய்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு என்ன தெரியுமா, எண்ணெய். என்ன செய்யும், காயங்களுக்கு ஆற்றுகிற வல்லமை படைத்தது. திராட்சரசம் என்ன நினைச்ச நீ, போய் ஆமா தெம்பு வர்றது, உங்களுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, நீங்க ஹாஸ்பிட்டல் போன அவனே அடிபட்டு போன முதல்ல ஒண்ணு வைப்பான், என்னது டிஞ்சர், அப்படி வச்சோடனே ஐயோ எரியுது எரியுது எரியுது. அந்த காரியம் தான் திராட்சரசம். இந்த திராட்சரசம் ஆன்டிபயோட்டிக்கா செயல்படும், தெரியுதா? அது நீங்க ஆல்கஹால் அதுல இருக்கிறதுனால அது ஆன்டிபயோட்டிக்கா செயல்படும். அதை காயங்களிலே நீங்க என்ன பண்ணுங்க, கழுவி சுத்தப்படுத்திட்டு கொஞ்சம் வாயிலே ஊத்திக்கிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், தெம்பும் கிடைக்கும், காயத்திற்கான ஆன்டிபயோட்டிக் மாறும். அதுக்கு பிறகு எண்ணெய் பூசுறீங்கன்னா பர்ஃபெக்டா என்ன ஆயிடுவாரு, முதல் உதவி செய்து விட்டோம். இதாக செய்யறாரு. அவர் செய்துட்டு என்ன செய்யறாரு, தன் சுய வாகனத்தில் என்ன பண்றாரு, அதை ஏற்றிக்கொண்டு, இன்னொரு வண்டிக்காக வெயிட் பண்ணல, அது மேல ஏற்றுக்கொண்டு சத்திரத்துக்கு கொண்டு போய், அன்னைக்கு சத்திரம் இருந்தது எதுக்காக, இந்த மாதிரி ஏழை எளிய பரதேசி திக்கற்றவர்களுக்காக. இன்னைக்குதான் என்ன வைக்க மாட்டான், முதல்ல வீட்டு வாசல்ல திண்ணையாவது திண்ணை கூட வைக்க மாட்டான். ஏன் சொல்லு, ஆமா அது மாதிரி நடக்குது, அது வேற. ஆனா அன்றைய நாட்களிலே சத்திரம் இருந்தது, அங்க என்ன செய்ய முடியும், பராமரிக்கிற வழியும் இருந்தது. அப்ப அந்த நாட்களிலே அவனை பராமரித்தான், அங்க கொண்டு போய் பராமரிச்சு சொல்றாரு, மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமா ஏதாகலும் இவனுக்காக செலவழிதான் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். அல்லேலூயா. விட்டுட்டு போனது இல்லாம பெட்டில் என்ன பண்ண சேர்த்துட்டு போயிட்டாரு. வரும்போது இன்னும் எவ்வளவு என்னது மருந்து செலவோ பெட் சார்ஜ் எவ்வளவு ஆனாலும் சரி, நான் ரிட்டர்ன் வரும்போது என்ன பண்றேன், டிஸ்சார்ஜ் பண்ணும்போது எல்லாத்தையும் கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி என்ன செய்யறாரு, கொடுத்து விட்டு போகிறார். இன்னைக்குதான் நீங்க யாரு எவருலாம், அன்னைக்கெல்லாம் என்னதான், நாக்குதான் வாக்கு, உண்மையா நம்பணும். அப்பலாம் அதுல நம்பிக்கை என்ன செய்யறாரு, அட்வான்ஸ் கொஞ்சம் கொடுத்துட்டு போறாரு. இப்ப அந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்கிறாரு, நீ பெரிய ஆளுன்னு சொன்னல, யார் ஃபர்ஸ்ட் போவான்னு சொன்னல, இதுல யாருப்பா ஃபர்ஸ்ட் நல்ல ஆளு, அவனுக்கு ரொம்ப உறவானவங்க யாரு, யாரு அந்நியரா இருந்தாங்க கொஞ்சம் சொல்ல அப்படின்றாரு. உடனே இவரு எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சவர்ல தெளிவா சொல்றாரு, அவனுக்கு நல்லா புரிஞ்சுக்கோ, கொஞ்சம் ஆசாரியரை திட்டக்கூடாது, லேவியனை திட்டக்கூடாது, ஞான சாஸ்திரப்படி அவ பண்ண தப்பு இல்ல, தேவதூசனம் சொல்லுகிறான், பாஸ்டரே பேசுறியான், லேவியனையே பேசுறியான், நியாய சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கிற உனக்கு எவ்வளவு அகம்பாவம் அப்படின்னு சொல்லல.
நீதி அங்க சொல்றான் பாருங்க. அதை பத்தி எதுவுமே கவலைப்படல. ஏன்னா யார் இடத்திலும் என்ன இல்ல, இரக்கமும் மனதுருகிற சிந்தையும். தேவன் எதிர்பார்த்த கனிகளே இல்லை. ஆனா எவங்கிட்ட வராதுன்னு நினைச்சு அவங்கிட்ட தான் வந்தது. யார் அது? எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இருக்கிற இவெல்லாம் சரியே இல்லை என்று சொன்னவன் கிட்ட என்ன இருந்தது? அந்த மனம் திரும்புதலின் கிரையில் இருந்தது. அதான் என்னது? இரக்கம், கருணை அவனிடத்தில் இருந்தது. அவன் மனதுருகி அதை செய்தபோது சொல்றான், அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நீ பரலோகத்துல முதன்மையான ஆளா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இல்லை என் சமூகத்துல நீ பேரும் புகழோடு வாழணும்னு நினைச்சீங்கன்னா, இதே போல நல்ல கனியை நீ கொடு. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடு. உனக்குள்ள தேவனுடைய அன்பும் இரக்கமும் என்ன பண்ணணும்? காருண்யமும் உனக்குள் வருமானால் இதை முதலாவது செய்து விட்டு வா, அப்பொழுது உனக்கான முதலிடம் கொடுக்கும். அவர் சொல்றாரு, இயேசு ஊழியம் கொல்ல வரவில்லை, ஊழிய அப்படின்னு தெரியுமா? அவர் பிசினஸ் மேனா வரல, வேலைக்காரனா வந்தேன் என்று குறிப்பிடுகிறார் வேத வசனத்திலே. அதனாலதான் தன் சீஷர்கள் எந்த விதத்தில் என்ன ஆயிடக்கூடாது, மிதப்போடு இருக்க கூடாது என்பதற்காக தான் சீஷர்கள் காலை யார் கழுவினது? இயேசுவே கழுவினான். அதை பார்க்கிற சீஷர்களுக்குள்ள இருக்கிற பெருமை, அகம்பாவம் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும், தாழ்மை குணம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அதை நிரூபிச்சார். அவங்க கழுவுனவன் என்ன செய்யறாங்க? இயேசுவே கழுவுறாருன்னா நம்மளால திரும்ப பண்றான். கழுவுறது மட்டும் பிடிச்சிக்கிறது, தாழ்மை வராது. அல்லேலூயா. புரியுதா இல்லையா உங்களுக்கு? கழுவ சொன்னது எதுக்கு தெரியுமா? தாழ்மையோட. என் புள்ள காலன கழுவ மாட்டேன்னா ராசா, வேற ஒரு புள்ள வந்தா கழுவியா? சொல்லுங்க, வேற யாருக்குமே செய்வீங்களா? செய்ய மாட்டீங்களா? ஆண்டு சொல்றாரு, என்னிடத்தில் வருகிற யாவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. சொல்றாரு, அந்த தாழ்மை உனக்குள்ள வரணும். யாரெல்லாம் உயர்ந்தவனா இருக்க விரும்புகிறானோ, யாரெல்லாம் தேவனிடத்துல போக விரும்புகிறானோ, அவனுக்குள்ள என்ன இருக்கணுமா? இந்த தேவனுடைய அன்பு, இந்த கனிகள் என்ன செய்யணும்? இரக்கம், இந்த தாழ்மைலாம் வரணும். அல்லேலூயா. காலை கழுவிட்டு அடுத்தனுடைய கையை கழுவிட்டு என்ன பண்றது? என் பொசிஷனு நீ காலை கழுவணுமே, பந்தி டைமு காலம் இல்லைன்னா இது காலம் கழுவணும் அவசியமா அப்படின்னு சொல்லுகிறது தாழ்மை இல்லை. எப்போ உனக்குள்ள கர்வமே போகவில்லையோ, நீ காலை கழுவினாலும் என்ன ஆகாது? புத்தி மாறாது. ஆண்டவர் உனக்குள்ளே என்ன பண்ணணும்? தேவனுடைய சிந்தை, மனம் திரும்புவதற்கேற்ற கனிகள் வெளிப்படத்தான் இதெல்லாம் செஞ்சாரு. தாழ்மையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். நம்ம நடிக்கிறது மட்டும்தான் வருது. ஐயா உள்ள பிரதர், நான் இங்கே உட்காந்துக்கிறேன் சூப்பரா சொல்லுவாங்க. மனசுக்குள்ள என்ன சொல்லலாம்? ஒரு வார்த்தை சொன்னா கூட அப்படியே விட்டுறது. மரியாதையை கூப்பிட்டு உட்காருங்க, வாங்க பஸ் சொல்றதுக்கு இல்லை, மரியாதையே தெரியல அப்படின்னு சொல்லி என்ன செய்றீங்க? மனதில் அதான் தாழ்மை இல்லை. நான் அங்க உட்கார்ந்த கூட நான் யாரு? நான் சாதாரண என் ஆண்டவருக்கு வேலைக்காரன் தான் நினைக்கிறான் பாரு. அதுதான் உண்மையான தாழ்மை. அவன் எப்பவுமே தாழ்ந்து போய் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறான் பாரு. அதுதான் என்னது? உண்மையான கருணை. அதுதான் சொல்றாரு, இது யாரிடம் இருக்கிறதோ அவர்களே என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். அவங்கதான் எனக்கு சகோதரன், அவங்கதான் எனக்கு தாயின்ற. அல்லேலூயா. யாரிடத்துல என்னுடைய குணங்கள் இருக்கிறதோ அவர்களே என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறார். நீ ஆசாரனா இருந்தாலும் சரி, லேவியனா இருந்தாலும், விசுவாசியா இருந்தாலும் சரி, தேவ தன்மை உள்ளத்தில் இல்லையானால் மனதிரும்புதல் கேட்ட கனிகள் உங்ககிட்ட வேலை செய்யல. அப்ப ஜெபிக்கிறது தப்பா? தேவனுக்கு வேலை செய்ய இதெல்லாம் செஞ்சுட்டா நீ பர்ஃபெக்ட்னு ஆக முடியாது. நல்லா புரிந்து கொள். நீ பரிபூரணம் அடைய வேண்டுமானால் குறைகள் என்ன செய்யணும்? சரி செய்ய வேண்டும். நீ ஆண்டவர் தேடுற, அவருக்கு உரிமையா இருக்கிற, ஓடுற, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா உனக்கு வெளியில என்ன வரலையே? தாழ்மை வரல, பொறுமை வரல, நிதானம் வரல, கருணை வரல, இரக்கம் வரலையே. அதுதான் உனக்கு குறையாக இருக்கிறது. அதை நீ சரி செய்து கொண்டால் நீ முழுமை அடைந்து எங்க போக முடியும்? என்னுடைய சமூகத்தில் நீ முதலிடத்தை பெற முடியும். அப்ப நீ தானே சொன்ன யார் ஃபர்ஸ்ட் போவான்னு. குறை இல்லாதவனா அங்க போவான். குறையை சரி செய்யத்தான் இதெல்லாம் உனக்கு ஏற்படுத்துகிறேன் என்று அவர் புரிய வைக்கிறார். வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? சோ இதெல்லாம் இந்த கனிகளை நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். அடுத்தது லூக்காவின் புத்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனம். லூக்கா 15 பாருங்க, 7வது வசனம் இப்படியா சொல்லுகிறது? என்ன சொல்றார் பாருங்க. அது போல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. எல்லாருக்குமே பாரு, வந்திருக்கிற நம்மளை விட யாருக்குதான் ஒரு கண்ணுக்கு தெரியுது? பாஸ்டர் வசனத்தை கேட்டு உங்களுக்காக வந்த பாருங்க, எங்களை பத்தி கொஞ்சம் பேசுங்க. வராதவங்களை பத்தியே நோண்டிக்கிட்டே இருக்காதீங்க. தான் வரலையே விட்டுட்டு போங்களேன். சும்மா எங்களை வேற தொல்லை கொடுத்துன்னு ஊரானுக்கு சத்தியம் சொன்னியா, இதுக்கு சொன்னியா, வீட்டுக்கு சொன்னியா, நாங்க வந்தோமா,
எங்க மூஞ்ச பாத்தீங்களா, காட் பிளஸ் யூ சொன்னீங்களா அப்படின்னு நினைக்கிறல. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றார், மனம் திரும்புதலின் கனி என்ன தெரியுமா? காணாமல் போன ஆடுகளை குறித்த பரிதாபம் தான். அது இல்லைன்னு வையே, நான் யார ஆயிடுறேன்? சுயநலமான மனிதனாய் மாறி விடுகிறேன். ஏன்னா வைத்தியம் உனக்கு தேவையில்லை, நீ உடம்பு கரெக்டாக வந்துட்ட. ஆனால் யாருக்கு தான் வேண்டும் ஆண்டவர்? மனம் திரும்புகிற பாவிகளுக்கு வேணும். வியாதியில் அகப்பட்டவனுக்கு மருத்துவர் வேணும்ல. அப்போ ஒரு மனம் திரும்புகிற மனுஷனுக்குள்ள என்ன தாகம் தான் இருக்கும்? அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த தாகம் தான் இருக்கும். அது இல்லையேல் அவன் சாதாரண மனிதனாக மாறி விடுவான். அல்லேலூயா. அதனால ஏன் தெரியுமா, நீங்க எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் பரலோகம் சந்தோஷப்படல. ஆனா ஒரே ஒரு பாவி மனம் திரும்பி விட்டால் யார் சந்தோஷப்படுறா? பரலோகமே. ஆண்டவர் மிகுந்த சந்தோஷப்படுவார். அந்த கணத்தையே கொடுக்க விரும்புகிறோம். ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? உன்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? நீ வந்ததல்ல, உன்னால் யார் ரட்சிக்கப்பட்டார்கள், உன்னால் யார் திருந்தினார்கள், உன்னுடைய சாட்சியை குறித்து யார் மனம் வருந்தி ஒழுங்குபட்டிருக்கிறார்கள். அப்படி வருகிற போது நீ செய்ததிலே எனக்கு சாதனை எதுதான்? அதுதான் அதிலே நான் பெருமை கொள்ளுகிறேன் என்னை குறித்து என்று. நான் ரொம்ப நம்மகிட்ட எதிர்பார்க்கிற கனி என்ன? ஆத்தும பாரம். அந்த பாரம் யார்கிட்ட இருக்கிறதோ, யார் மூலியமா அதை செய்கிறாரோ அவங்க மூலியமா என்ன பண்றாரா தேவன்? மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். தான் ஈன்ற பொழுதிலும் என்ன செய்யணுமா? அடையாத சந்தோஷம். நட்பேர் வாங்கின போது என்ன பண்ணிச்சான்? நான் சொல்ல, ரட்சிக்கப்பட்ட போது இருக்கிற சந்தோஷத்தை விட ஒரு நாள் ஒருவர் மனம் திரும்பும் போது தேவ பரலோகம் என்ன செய்துதான்? என் பிள்ளை சொல்லிக்க எனக்கு பெருமையா இருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணிருக்கு? ஒரு ஆத்துமா மனம் திரும்பி இருக்கிறதை. ஆண்டவர் அதைத்தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரே தவிர வேறு ஒன்றும் அல்ல. அடுத்து சொல்லுகிறார் கதலை 11வது வசனம் பாருங்க. அதுல இருந்து நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். 11 32 கவனமாய் கவனிங்கள். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவனுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெரிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனை பேருக்கோ பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். அல்லேலூயா. அப்பாவுக்கும் பிள்ளைக்கு சண்டை. என்ன சண்டை? சொத்து சண்டை. சொத்து சண்டையில என்ன பண்றாரு? எனக்கு சொத்துல பாதி பங்கு கொடுக்கறது ரைட்ஸ். சோ அதனால என்ன செய்ய? எனக்கு கொடுக்கணும், நான் ஜாலியா இருக்கணும், உன் கூடயே அடங்கிக்கின்னு நீ சொன்னதை செய்யணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, தலையை எடுத்து கிடையாது, என் சொத்தை கூட நான் கிளம்புறேன்றான். அவர் என்ன செய்யற? சரி மகனே போயிட்டு வா சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துடுறாரு. அவன் தூர தேசனானது வெளிநாட்டு மாதிரி போயிட்டு ஃபாரின் போயிட்டாருன்னு வைங்களேன். போயிட்டாரு. போய் என்ன பண்றாரு? ஜாலியா என்ன பண்றாரு? என்னென்ன என்ஜாய் பண்ணணுமோ எல்லாத்தையும் என்ஜாய் பண்றாரு. காசு கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிக்கிட்டே இருக்கு. திடீர்னு அந்த ஊர்ல அந்த நாட்டுல என்ன வந்துடுது? பஞ்சம் வந்துடுச்சு. பஞ்சம் வந்த உடனே காசு என்ன பண்ணுது? இன்னும் வேகமா, ஏன்னா பொருள் விலை அதிகமாயிடும், அதனால ரொம்ப வேகமா அவருடைய சொத்து பத்தெல்லாம் அழிஞ்சு போகுது. கடைசியா சோத்துக்கு என்ன இல்ல, வழி இல்லை. அப்போ அவர் கஷ்டப்படுறாரு, வீட்டுக்கும் போக முடியாது. போட்டா அப்பா என்ன செய்வார்? திட்டுவார். சோ அந்த பயத்துல என்ன செய்யறாரு? அங்கேயே ஏதோ ஒரு வேலை செய்து குறைச்சிக்கலாம் போனா கடைசி அவருக்கு கிடைத்த தகுதிக்கு கிடைத்த வேலை என்ன? பன்றி மேய்க்கிற வேலை. பண்ணி மேய்க்கிற வேலைக்கு என்னத்தான் தருவாங்க? அவன் எப்ப தருவானோ அதான் போல. பஞ்சம் வர இல்லையா, அதுக்கே என்னதான் போடுறாங்க? தவிடு தான் போடுறான். இவர் தவிட்ட கொஞ்சம் எடுத்து வாயில போடலானாலும் விட மாட்டேங்கிறான். ஏன்னா அது பன்றி, நீ அதை விட
எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி பன்றிக்கு கொடுக்குற தவிடு கூட பாவம் அவனுக்கு கிடைக்கல. அப்ப அவனுக்குள்ள இங்க நல்லா கவனிங்க, புத்தி தெளிவு அப்படின்னு புரியுதா? எங்க இருந்தால் நமக்கு மதிப்பு உண்டு, எங்க இருந்தால் மதிப்பு இல்லை என்பதை புரிய வைப்பதுதான் என்னது? தெளிவு. மனம் திரும்புதல். நீ நல்ல காரியத்தில் இருக்கிறியா கெட்ட காரியத்தில் இருந்து எப்ப நீ உணர்றியோ அதுதான் மனம் திரும்புவதற்கான அடித்தளம். உன் புத்தி மாற ஆரம்பிச்சிடும். அதை உணர்வு. அந்த சூழ்நிலைகளை யார் கொடுப்பா நினைச்ச? அப்பா உன்னை பாவம் நீ யாரையும் என்ஜாய் பண்ண விட்டுட்டா நினைக்கிறியா? இல்லை, உனக்காக உன்னை மீட்கும் வரை உனக்காக எதையும் செய்ய அவர் ரெடியா இருப்பார். ஏன்னா நான் சொன்னா நீ புத்தி வராது, பட்டாதான் உனக்குலாம் புத்தி வரும். பட வைக்கிறார். எப்படி பட வைப்பார் தெரியுமா? பஞ்சமே வராத நாட்டுல பஞ்சத்தை வர வைப்பார் அவரு. ஏன்னா ஒரு ஆத்மாவை மீட்கணும்னு நினைச்சிட்டாருன்னு வையே, நீ எந்த தேசத்துல தூரத்துல இருந்தாலும் சரி உன்னை என்ன செய்வார்? தானா வர வைக்க என் தேவனால முடியும். என்ன சொல்லுவாங்க? எரியறது எடுத்துட்டா அதை அவர் செய்வார் கண்டிப்பா, தான் பிள்ளைகள் மனம் திரும்புவதற்காக. அப்ப சொல்றாரு, நீ சுத்து புத்தெல்லாம் போவ, அலைவ, அழிச்சு கொள்வ, அழிகிறபடியாக சூழ்நிலைகளை என்ன செய்வார் அவரே? நீ அழியறதுக்கு, நீ அழியறதுக்கு அல்ல, உனக்கு அழியும்படியாக தூண்டுதல் கொடுக்கிற உன் பலத்தை எல்லாம் என்ன செய்வாரு? அழிய வைத்து நீ ஒன்றும் இல்லாத போது உனக்கு யார் கூட இருந்தார்கள் என்கிற புத்தியை கொடுப்பார். அதுக்காக எல்லா சூழ்நிலையும் உனக்காக திருப்புவார். அப்படிதான் இவனுக்கும் நடக்கிறது. எல்லாம் அழிந்து போகுது. பண்ணிக்கு கூட மரியாதை கொடுத்தான், மனுஷ பையன் எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு ஃபீல் வரும்போது, எங்க அப்பா வீட்டுக்கு போனா அத்தனை பேர் வேலை செய்யறாயா, அத்தனை பேருக்கு நல்ல சோறு கிடைக்குது, அவர் பிள்ளை நானு, ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்? அவரை மதிக்கல, அவர் அன்பை விட்டுட்டேன், அவருக்கு விரோதமா பரத்துக்கு விரோதமா என்ன பண்ணிட்டேன்? பாவம் செய்தே என்று சொல்லி மனம் திரும்புறாம. அன்னைக்கு கர்வமே வரல. ஏன் தெரியுமா? அவருடைய மரியாதை அவர் செஞ்சுட்டாரு. மரியாதை இல்லாம நடந்துக்கிறது நான் தான். அதனால அவர் மூஞ்ச பார்க்க எனக்கு தான் அருகது இல்லை அப்படின்னு சொல்லி என்னைக்கு நீ மனம் திரும்புறியோ அப்ப உனக்குள்ள இருக்கிற கனிகள் என்ன? பெருமை வராது, தாழ்மை தான் வரும், கண்ணீர் தான் வரும். அவரு நம்ம அவ்வளவு துரோகம் பண்ணிட்டோம் என்கிற வலிகள் தான் உனக்கு இருக்குமே தவிர கர்வம் இருக்காது. ஆனா இன்னைக்கு நம்ம தேடுறவங்க எப்படி இருக்கிறோம்? சபையிலே தான் இருப்போம், எல்லாம் பண்ணுவோம், ஆண்டவர் நல்லா தெரியும். என்ன பண்ணிட்டேன்னு ஓவரா பேசுறீங்க பாஸ்டர், நீங்க பரிசுத்தம்னா நான் தான் அப்படின்ற அளவுக்கு நீங்க சபையில துணிகரமாக தான் இருக்கிறோம். நீங்க சபை மக்கள் எந்த தவறுமே செய்யலன்னு ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம். அது இல்லாதனாலதான் தெய்வ அன்பு வெளிப்படலை. என்னைக்கு நீங்க மனம் திரும்பிட்டீங்களோ உங்களுக்குள்ள இந்த உணர்வு தான் இருக்கும், தாழ்மை குணம். நான் அவருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு பாவியான மனிதன்கிற சிந்தை தான் உனக்குள்ள வரும். என்னைக்கு உனக்குள்ள எனக்குள்ள வரலையோ, கர்வம் வந்துருச்சியோ, அன்னைக்கு நாம் தேவ அன்பை இழந்து போய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா மனம் திரும்பும் பொழுது இந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரும், அவங்க சமூகத்துல நிற்கும் போது. அல்லேலூயா. இது இவனுக்குள்ள எப்ப வந்ததோ அன்னிலிருந்து திருந்த ஆரம்பிக்கிறான். அப்ப கடைசியா முடிவு எடுக்கிறான், மறுபடியும் போனா ஏத்துவாங்களான்னு தெரியாது. ஆனால் ஒரு வேலைக்காரனாவது என்ன வைத்துக் கொள்வார்கள. இவங்கிட்ட வேலை செய்த தவிட கூட தர மாட்டேங்கிறான். நான் என் அப்பா கிட்ட பண்ண செய்வாரு, இவ்வளவு மோசமான ஓனர் கிடையாது அவரு. தான் கீழே வேலை செய்யறவங்க என்ன பண்ணுவாரு? 3 வேளை சோறாக போடுவார். என்ன வேலை தான் நினைச்சு சோறு போட மாட்டாரா? அதனாலே மனம் திரும்பினவன் தன் கர்வத்தை எல்லாம் ஒதுக்கிட்டு அப்பா கிட்ட என்ன செய்யறான்? அங்கிருந்து வரான். அப்பா மட்டும் அவன் வேணாம் நினைச்சிருந்தால் கண்டுக்கவே இருந்திருக்க மாட்டார். ஆனா அவன் தூரத்தில் வரும்போது அவன் அழுக்கா இருக்கிற பண்ணியோட இருந்த எப்படி இருப்பான்னு உனக்கே தெரியும். என்னது எவ்வளவு நாற்றம் எடுக்கும் தெரியும். ஆனால் அவனை கண்ணு ஏறு எடுத்து பார்த்து இவனுக்கு முன்னாடி ஓடி போய் அவனை கட்டிப்பிடித்து அனைத்து முத்தம் கொடுக்கிறாரனா அவன் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக எவ்வளவு வேலை பார்த்திருப்பாருன்னு யோசிப்பார். அவர் அன்பு நீ உனக்கு அப்பதான் புரியும். ஆண்டவரா சொன்னாங்க, மன்னிக்கிறதுலாம் ஒரு கடவுளாடா. அல்லேலூயா. தண்டிக்கணும்னு நினைச்சா இங்க ஒருத்தம் கூட நிலை நிற்க மாட்டான். மொத்த பேருனதை நாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். என் இயேசு மாத்திரம் தான் அதை உணர்ந்து என்ன செய்யறாரு? மனம் திரும்புறவன் எவனோ அவன் பாவத்தில் இருந்தாலும் அவனை தூக்கி எடுப்பு. ஏன்னா இங்க எல்லாரும் பெரிய நீதிமான்கள் கிடையாது. யார் திருந்துகிறானோ அவன் தான் எனக்கு நீதிமான். எவன் திருந்தாமல் துணிகரம் கொள்கிறானோ அவன் யார் தான் எனக்கு? அவன் தான் பிசாசின் கிரிகளை செய்கிறவனா இருக்கிறான். அதனாலே யார் மனம் திரும்புகிறானோ அவனை நான் என்ன செய்வேன்? காப்பாத்துவே என்று இறங்கி வந்த இரக்கத்தின் சிகரமான என் தெய்வம் அவர். அவரை போல ஒரு தெய்வம் எந்த உலகத்துல போனாலும் கிடைக்காது. ஏன்னா அவர் மனித குலத்தை அவ்வளவாய் நேசித்தான். அவரை பார்த்து நீ கேட்கிற மன்னிக்கிறதுலாம் ஒரு கடவுள். அவரை மன்னிச்சதுனாலதான் நீ நானும் இருக்கிறோம். இல்லை என்றால் ஒருவனும் இங்க என்ன செய்ய முடியாது, வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அதை என்ன செய்தாரு? நிரூபித்து உன் மேல இறக்கப்பட்டு முன்னாடியே என்ன செய்தாரு? உனக்காக மனம் வருந்தி ஓடி வந்த தெய்வம் அவர். அதனாலதான் அவர் வந்து அவனை சுத்திகரிச்சுட்டு பழசெல்லாம் நினைக்காம என் புள்ள வந்திருக்கான், புது ட்ரெஸ் என்ன பண்ண குளிக்க வச்சு புது ட்ரெஸ் போடு. ஏன்னா என் பிள்ளை அவன், இனிமேல் அவன் எப்படி இருக்கக்கூடாது? பன்றியோடு இருந்தவனை போல இருக்கக்கூடாது. பரிசுத்தம் உள்ள பிள்ளை அவன். என் பிள்ளை எப்ப என்கிட்ட வந்துட்டானோ அவன் என்ன செய்வேன்? பரதேசியா தான் வச்சிருப்பேன். ஏன்னா ஒவ்வொருத்தர் தேடுறான். என் ஆண்டவர் அப்படி சொல்லல.
நீங்கள் தான் தவறாய் புரிந்து கொண்டீர்கள். ஆண்டவர்கிட்ட வந்தானே உங்களுக்கு என்ன முதல் கொடுக்கிறது என்ன தெரியுமா? புது வஸ்திரம். அப்படின்னு தெரியுமா? உன் ஐடென்டிட்டி என்ன பண்ணுவாரு? கரெக்ட் பண்ணுவாரு. உன்னை மதிக்கும்படியாக, சமுதாயத்திலே உன்னை உயர்த்தும்படியான ஸ்தானத்தை உனக்கு முதல்ல கொடுப்பாரு. அதுதான் இவ்வளவு காரியங்களும் இருக்கு. உன்னை சேஞ்ச் பண்ணுவாரு, அழகாக்குவார் உன்னை. அல்லேலூயா. என்னைக்கு உனக்கு அதிக வரலன்னா அவர் எங்க மனம் திரும்புவதற்கான கனிகள் வரும். அந்த சொல்றாரு, உன்னை அழகுபடுத்துவார். உனக்கான முத்திர மோதிரம் என்பது அதிகாரம். என் பிள்ளை அப்படி என்பது என்னது? முத்திர மோதிரம். ஒவ்வொருத்தருக்கும் அதை கொடுத்துருக்கிறாரு. எல்லா கையிலும் மோதிரம் இருக்கா? காட்சியிலே பாஸ்டர் வாங்கி போற, நீ வேற போட வரக்கூடாதுன்றீங்க. ஆனா மோதிரம்லாம் இருக்கு. அவர் சொல்ற முத்திர மோதிரம் என்ன தெரியுமா? என்னது? பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிட்டப்பட்டது. மோதிரம் எல்லாம் போட்டுதான் இருக்கிற. எல்லாருக்கும் யார் இருக்கிறா? இயேசுவின் நாமத்தின் மீது அதிகாரம் உடையவர்களாய் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்க யாருன்னே அவருடைய பிள்ளை. நீ சொன்னா விசுவாசம் பயப்படும். ஏன் தெரியுமா? நீ யாருடைய பிள்ளை? நீ அவருடைய பிள்ளை. அல்லேலூயா. நடக்கலன்னா வருத்தப்படணும், நடந்தா பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொல்றாரு, பாதரட்சைகளையும் போடுங்கள். பாதரட்சை எதுக்காக? எதுக்காக? அது சொல்ல ஆயத்தப்படுவதற்கு. புரியுதா இல்லையா? நீ எல்லாம் அப்படியே பர்ஃபெக்டா இருக்கணும். ஷூ எதுக்கு போறீங்க? ஆபீஸ்ல கேட்டா என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஸ்கூலுக்கு பார்த்தா ஷூ போடுறீங்க. எல்லாம் எதுக்கு ஷூ போட்டீங்க? செருப்பு ஏன் போட்டீங்க? புரியல. ஒரு காலத்துல செருப்பு இல்லாம நடக்கிறது எவ்வளவு வலின்னு உங்களுக்கு தெரியல. அப்போ செருப்பு கூட என்னத்த குடிக்குது தெரியுமா? நீ யாரு? நீ யாருன்னு குறிக்குது. இன்னைக்கு செருப்புனா உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போச்சு. செருப்பு ரேட் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? புரியுதா? ஒவ்வொரு ட்ரெஸ் கோடு இருக்கு. புரியுதா இல்லையா? இன்ஸ்பெக்டர் என்ன செருப்பு என்ன ஷூவை போட்டிருப்பாரு? அதான் நீங்க கவனிச்சது. பிசி ஹெட் கான்ஸ்டபிள் என்ன போட்டிருப்பாரு? என்ன போட்டிருப்பாரு? ஷூ தான் போட்டிருப்பாரு. அவரும் என்ன எல்லாம் கவனிக்கல. அவர் போடுவது கருப்பு ஷூ, இன்ஸ்பெக்டர் போட்டிருக்கிறது ரெட். அது நல்லா புரியுதா? எதுக்கு போடுறான்னு நினைக்கிறியா? பதவிக்கேற்ற என்னது தரத்தை குறிப்பதற்கு தான் ஷூவோட ரேஞ்ச் இருக்கு. ஒரு முறை என் ஃப்ரெண்டுக்கு நான் ப்ரௌன் ஷூ வாங்கி கொடுக்கும்போது எல்லாரும் கருப்பு தானே போடுவீங்க, ப்ரௌன் எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்கடா அப்படின்னா. இதோட மகிமை தெரியாம நீ பேசுற. சாதாரணமா போடுற ஷூ வந்து சாதாரண மனிதர்களை குறிக்கும். நீ போடுற அந்த ப்ரௌன் ஷூ இருக்கே, அது எல்லாரும் போட முடியாது. அதுக்கான தகுதியானவர் போட்டாதான் அதுக்கு ஒரு ரெஸ்பெக்டே கிடைக்கும். நீ படிச்சு ப்ரொஃபஸரா இருந்து போட்டீங்கன்னா என்ன ஆகும்? கெத்தா இருக்கணும்னு சொல்லி உனக்காக வாங்கி கொடுத்தா நீ என்ன பண்ற? இதை பத்தி ஐயோ இது தெரியாம இன்னொரு ஃப்ரெண்டு கொடுத்துட்டான். அவனும் ஃப்ரெண்டு தான், பரவாயில்ல. ஆனா உனக்கு மதிப்பு தெரியல. ஏன்னா செருப்பு நீங்க சாதாரணமானது அல்ல. அன்றைக்கு அதுவும் ஒரு ஐடென்டிட்டியாக இருந்தது. ராஜ வம்சத்தில் வந்தவர்கள் என்னது தேவனுடைய பிள்ளை என்பதற்கான அதிகாரம். எல்லாருக்கும் செருப்பு கிடைச்சல அன்னைக்கு. புரியுதா? இது ஆயத்தப்படுவதற்கான வழிமுறை, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கான ஒரு வழிமுறையாக இருந்தது. அதனாலதான் இந்த நாட்களிலே நீங்க அதனாலதான் என்ன பண்றீங்க? இன்னைக்கு செருப்புல கூட இவ்வளவு பத்தி லெதர் ஷூவா செருப்பு கேட்டா கடைக்கு போன ஏதோ ஒரு செருப்பு போட்ட காலம் போயிடுச்சு. இப்ப கம்பெனி ஷூ அது எவ்வளவு வாரண்டி இருக்கான்? எல்லாத்தையும் கேக்குறீங்க. செருப்பு வரைக்கும் வாரண்டி கேக்குறல. எது தரத்துக்காக தானே எவ்வளவு செஞ்ச நீ. அல்லேலூயா. செருப்புல என்னடா இருக்கு? அப்படியா போய் வாங்கிதான் பாரு. பெரிய பங்களாக்காரன் வாங்குற செருப்பு எவ்வளவுன்னு கேளு, நீ வாங்குற செருப்பு எவ்வளவுன்னு கேளு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு அதற்கும் ஐடென்டிட்டி இருக்கு, சும்மா கிடையாது. ஆண்டவர் அதனால்தான் பாதரட்சை என்பது உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கான வழியாக இருக்குது. அப்படின்னது பிள்ளைக்குரிய அத்தனையும் என்ன செய்தார்? அவர் பர்ஃபெக்டா செய்தாரு. அவர் சொல்றாரு, கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருக்கலாம். இன்னைக்கு விருந்து. ஏன் தெரியுமா? என் பிள்ளை காணாம போயினா திரும்ப கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி விருந்தே வைக்கிறாரு. இப்ப இந்த விருந்து வைக்கும் போது யாருக்கு காண்டாவும்? யாரு காண்டாவும்? யாருக்கும் இல்ல, நமக்கு தான் காண்டாவும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இப்ப சர்ச்சைக்கு வந்தது யாரு? நீங்க. அனுதினம் வந்து ஜெபிக்கிறதெல்லாம் நீங்க. வராததை பத்தி என்ன செய்யறோம்? ஃபீல் பண்றோம். அது ஒரு நாள் கட்டு நொந்து மனம் திரும்பி வந்து நிற்கும். சரியா? அதுக்கு நான் விழா எடுத்தேன்னா உனக்கு என்ன ஆகும்? பாஸ்டர் டெய்லி வந்து உனக்கு பயந்து 3 வேளை ஜெபம் பண்ணி எல்லாம் செய்கிற எனக்கு ஒரு நாள் கூட என்ன செய்தல நீ வந்தது இல்ல. அவன் எல்லாம் அநியாகரம் பண்ணிட்டு வந்து திருந்தவன் நல்ல மாதிரி வருவான், அவனுக்கு மட்டும் மரியாதை காண்டாவது இல்ல. இந்த காண்டு தான் அப்பயே ஆச்சு. அல்லேலூயா. என்னைக்கு அது மாறாது. அப்ப ஆகும்போது அவர் சொல்ற பாருங்க, என் குமாரனாகியவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான்,
காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற பொழுது இந்த வாக்கியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் நது சுகத்துடனே உம்முடைய தகப்படத்தில் சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார்கள் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். தகப்பனை வெளியே வந்து அவனை வருந்தி அடைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ எத்தனை வருஷ காலமாய் நான் உனக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷம் நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகியவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாக இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? சத்தியத்தை கவனிக்கணும். தூக்கம் வருதுன்னா உங்கள் ஆத்மா சோர்ந்து போகுதுன்னு அர்த்தம். சத்தியம் உள்ள போயிட்டே இருக்க என்ன அதுக்கு ஆத்மா சோர்வுதுன்னு அர்த்தம். ஏன்னா சரீரத்தை அது விலகினப்படுத்துதுன்னு அர்த்தம். சோ அதனால கவனமா இருக்கணும். சரியா? சத்தியத்தை நல்ல கவனிங்கள். அவர் சொல்றாரு, அந்த காரியங்களை அவர் கேட்ட உடனே மூத்தவனுக்கு கோபம் வந்துருச்சு. எப்பவுமே உங்க சொல்ற கேட்டு உங்களுக்கு வேலைக்காரன் செஞ்சு எல்லாம் ஊழியம் செஞ்சு எல்லா பணிகளையும் பண்ணேன். என் ஃப்ரெண்டுக்காக ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு போயிட்டு வரேன், ஒரு ஆட்டுக்குட்டி கூட என்ன இல்லை நீங்க தரல, அவனுக்கு மட்டும் என்னது கண்ணுக்குட்டியே தரீங்க சொல்லி ரொம்ப கோபம் வந்துடுது. அவன் வெளியே நின்னுக்கிறான். வாப்பா, என்னப்பா நீ ஏன் இப்படி சொல்ற? பாவம் இல்ல, அவன் காணாம போனான், அழிஞ்சு போனான், நாசமா போனான், இப்போ வந்து திரும்பி வந்திருக்கிறான், ஏத்துக்கணும் இல்லப்பா. நம்ம ஆதரிக்காம யாரு ஆதரிக்கிறது? ஏன் எல்லாருக்கும் திரும்பி வந்தா பயம் வருது? எங்கடா நம்மள பொறுப்புல அவன் வந்துட போறானோன்ற பயம், எங்கடா சொத்துல மறுபடியும் பங்கு அப்பா கொடுத்துருவான்ற பயம் தானே. ஆண்டவர் நீதி உள்ள தெய்வம், எதையும் அவர் பர்ஃபெக்டா செய்வாரு. பாவம் செய்து மீண்டு வருகிறவர்களுக்கே இவ்வளவு அன்பு செலுத்துவாரானால் தேவனை நம்பி உண்மையாக இருக்கிறவர்களுக்கான வெகுமதி உனக்கு இன்னும் தெரியல. அதையும் ஆண்டவர் விளக்கி சொல்லுகிறார். இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் பாருங்கள். சொன்னா இவெல்லாம் அழிச்சிட்டு நாசம் வேசித்தனம் பண்ணிட்டு வந்தவன் இவனுக்கு எல்லாம் கொடுக்குறீங்களே சொல்ல, இல்லப்பா அவனை மன்னிச்சுடு, நம்ம தேடி பாவம்லயே அவன் அப்படின்னு சொல்லி அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் சொல்றாரு, எனக்கு என் கூட இருக்கிறல்ல, எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? மனம் திரும்பி வருகிற பொழுது உனக்கான வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்து உன்னை சுத்தம் பண்ணி தன் மகனான அங்கீகாரத்தை கொடுக்கிறார். ஆனா என்ன கிடைக்காது? என்ன கிடைக்காது? சொத்துல பங்கு கிடைக்காது. புரியுதா உங்களுக்கு? அப்படி என்ன நினைச்சீங்க? பரலோகத்திலே மேன்மை அவர்களுக்கு கிடைக்காது. 10ஓட 11 எல்லாம் பரலோகம் போலாம் தான். ஆனா அவர் சொல்றாருல 12 கோத்திரம் எங்க உட்காரும்? யார் திரும்ப அங்க உட்காருவாங்க? தேவ சித்தத்தை அனுதினமும் செய்யறாங்க, அவங்க தான் உட்காருவாங்க. மீதி பேர்லாம் என்ன பண்ணுவீங்க? சாதாரணமானவர்களாய் அங்க எல்லாரும் போன மாதிரி போகலாம். ஆண்டவர் எப்பவும் மறக்க மாட்டாருங்க. பாவிகளே நேசித்தவர் உண்மையா இருக்கிற பிள்ளைகளை கைவிடுவாரா? இல்லை, அவர்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை வச்சிருப்ப. நீ தான் புரிஞ்சிக்கல. அற்பமானதை பார்த்த உடனே உனக்கு காண்டாயிடுது. இல்லை, உனக்கு அதை விட உயர்ந்ததை தர. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உனக்கு அதை விட மேன்மையை நான் வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்பதான் அவனுக்கு புரிந்து வா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு உன்னை ஏற்றுக்கொண்டு உனக்கான வாழ்வு மறுபடியும் சொத்து கொடுக்க முடியாது. அவர் நீதி உள்ள தெய்வம். அதான் உனக்கு பாரு அவனுக்கு மாதிரி பிரிச்சாச்சு. இப்ப எடுத்து கொடுத்தா யாருக்கு கொடுக்கணும்? அதே எப்படி அவர் அநீதி செய்வார்? என் தேவன் நீதி உள்ளவராச்சு. அப்ப இதெல்லாம் எப்படி செஞ்சாரு? அதெல்லாம் அவர் உயிரோட இருக்கிற அவருக்குன்னு வச்சிருந்தாரு பாரு. அதெல்லாம் செஞ்சது அது உன் சொத்துல இருந்து ஒரு பள்ளி உனக்குரிய உயர்வுல உனக்குரிய இதை எடுத்து யாருக்கு என்ன செய்ய மாட்டார்? கொடுக்கவே மாட்டார். உனக்கு உண்மையா இருந்த உனக்குரிய ஆசை உனக்கு தான். எத்தனை ஜென்மம் ஆனது உனக்கு தான். அதை யாரும் மாற்ற முடியாது. ஆனா பாவிகளுக்குரிய காரியத்தை யார் செய்வா? அவர் தருவார். அதுக்கான அவர் என்ன கொடுக்கணுமோ அதை என்ன செய்யறார்? அவங்களுக்கு கொடுத்து அவங்களை உயர்த்த வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். சோ அதனால இந்த மனம் திரும்புதல் உனக்கு வரணும். ஒரு அழிந்து போகிற மக்கள் மனம் திரும்பி வருகிற போது அவர்களை அரவணைத்து அன்பு செலுத்துற குணம் இருக்கணும். எங்கடா நம்ம இடத்த பிடிச்சிருவாங்களே இவங்க, எங்கடா நம்ம இதுல வந்துருவாங்கன்னு நினைக்காத. உன்னுடைய ஐடென்டிட்டி யாராலும் மாற்ற முடியும். உனக்கு கொடுக்குற கணத்தை யாருக்கும் அவர் திருப்பி கொடுக்க மாட்டார். சோ அதெல்லாம் உறுதியா இருக்கு. ஆனா மனம் திரும்பி வரும்போது என்ன செய்யணும்? அவங்கள ஏற்றுக்கொள்ளு. எங்கடா நம்மளோட பெரிய ஆளாயிட போறாங்கன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க? கோபமா எரிச்சலா இருக்கக்கூடாது சொந்த சகோதரிடத்திலே. அல்லேலூயா. சகோதரிடத்திலே. சரியா? சோ இதை நீங்க இந்த கனிகளையே உங்க இடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கடைசியாக எடுத்துக்கொள்ளுவோம் யோவானின் புஸ்தகம். கடைசியாக யோவானின் புஸ்தகம் 21வது அதிகாரம்.
யோவானின் புத்தகம் 21வது அதிகாரம் 20 24 வசனங்கள் பாருங்க என்ன சொல்றாருன்னு. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்கள் காண்பித்தார். சீசர்கள் 21 இல்லையா, தவறுதலா படிச்சுட்டேன். 21:20 வசனம் பாருங்க என்ன சொல்றாரு. பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவன் மார்பிலை சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீசன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவு இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றான். ஆகையால் அந்த சீசன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரர்களை பரம்பிற்று. ஆனால் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னவென்று சொன்னார். அந்த சீசனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன். அவனுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, உண்மையா இருக்கிறவங்க என்ன பிரதிபலன் கொடுப்பாருன்னு. எல்லாரும் 12 சீசர் இருந்தாங்கல்ல, இதுல ரொம்ப பிரியமானவர், அன்பு செலுத்தவர், ரொம்ப நம்பிக்கை மிகுந்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யோவான். அவர் இருக்கிற இடமும் தெரியாது, போறதும் தெரியாது. ஆண்டவர் பிரியமா ரொம்ப சைலண்டா இருப்பாரு. ஹல்லேலூயா. எப்பவுமே நமக்குள்ள என்ன இருக்கும், போட்டிகள் இருந்துகிட்டே இருக்கும். நீ எவ்வளவு கொடுத்த, நீ என்ன பண்ண, அவங்களுக்கு என்ன ஆகும். உன்னை பத்தி யோசிக்க மாட்டேன், நீ பிறனை பத்தி தான் யோசிக்கிட்டே இருப்ப. நீ எவ்வளவுக்கா வாங்கின, எவன் எவ்வளவு வாங்கினா, உனக்குரியதை வாங்கினால போனோமா இல்லையா. நமக்கு எப்பவுமே அன்பு செலுத்த கவலை வராது. நம்மளை விட எவனும் பெரிய ஆள் ஆயிடக்கூடாது, நம்மளை விட யாரும் இதாயிடக்கூடாது. உங்களுக்கு நோக்கம் போல யார் மேலதான் இருக்கு, பிறர் மேலதான் இருக்கு. அந்த கவனத்தை உன் மேல செலுத்தி இருந்தா என்னாலும் முன்னேறி இருக்கு. உனக்கு அது வராது. அடுத்தவங்ககிட்டே தான் என்ன பண்ணுது, உன் மைண்ட் ஃபுல்லா போய்கிட்டே இருக்கு. அதனாலதான் நம்ம இழந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டு சொல்றாரு, ஒன்ன நீ பார்க்கணும், அப்பதான் நீ உயர்வடைய முடியும். அதனாலதான் அதுதான் உண்மையான கண்ணிகளும் கூட. அப்ப சொல்றாரு, 12 சீசல் ஒரு ஆளுக்கு எல்லாருக்கும் ஒரு மேல காண்டு இருக்கும் இல்லையா, இருக்குமா இருக்காதா. அப்போ இவனை மட்டும் எதுலையும் மாட்டவே மாட்டேங்கிறோம், அமைதியா வரோம். நாங்களாம் இப்படி சாவோம் அப்படி சாவோம், ரத்த சேர்த்தியா மாதிரி இப்போ எல்லாம் தெரியுது, நிறைய கஷ்டம் எல்லாம் படுறோம். ஆனா இப்ப நம்ம பத்தி மட்டும் ஆண்டவர் என்ன செய்யல, பேதர் நினைச்சிருப்பாருல. ஏன் தெரியுமா, நான் வைரமா பேசினேன் 3 முறை சேவல் கூறும்போது என்ன பண்ணுவேன் சொன்னதுதான். அப்போ இப்போ சாத்தான் வர சொல்லிட்டாரு இல்லையா. ஆனா இவனை மட்டும் எதையுமே சொல்ல மாட்டேங்கிற, அமைதியாவே இருக்கிறாரு. அப்படின்னு போது நாசு கேட்கிறாரு, ஆண்டவரே எந்த சீக்கிரட்டையும் எங்களுக்கு சொல்ல மறைச்சது இல்லை, ஆனா இவங்கிட்ட சுத்தமா மறைக்க மாட்டேங்கிறீங்க. எவன் காட்டி கொடுப்பான்னு கேட்கும் போது இவனுக்கு மட்டும் சொன்னீங்க. அவன் வரான், எவன் வரான், அவனும் நம்ம சீசன்றதை மறந்துட்டு அவன் வரான் அப்படின்னு எல்லா கேங்லயும் ஒருத்தன் தனியாவே தெரியுமா. அவனை குறித்து எல்லாருக்கும் என்ன இருக்கும், ஒரு காண்டு இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ அது போலதான் இவரும், இவரை குறித்த எல்லாருக்கும் ஒரு இது இருந்தது. இருக்கும்போது பேதர் கேட்கிற, அவனுக்கு என்ன ஆண்டவரே, அவன் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது அது சொல்றாரு, அவனுக்கு எது ஆனா உனக்கு என்ன, ஏன் அவன் நான் வர வரைக்கும் இருந்தான்னா இல்லைன்னா என்ன, உன் வேலை என்ன, என்னை உன் வேலையை செய், உனக்கு புரியுத நான் செய்ய போறேன், எதுக்கு நீ அவனை பாக்குற அப்படின்றாரு. அப்போ நாங்களாம் செத்துருவோம், இவன் மட்டும் என்ன செய்வான், உயிரோட இருந்து பெரிய ஆளா இருப்பான் போல அப்படிங்கிற காரியங்கள் வருது. ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த யோவான் எப்படி செத்தான், எப்படி செத்தான், கொடூரமாக வேதனை உள்ளவராக இல்ல, இயற்கை மரணத்தோடு இறந்தவர் ஒரே சீஷன் இவன் மாத்திரமே. மீதி 11 பேர் ரத்த சாட்சியாக மரித்தவர்கள். ஆனா இவன் மட்டும்தான் ரத்த சாட்சி அல்ல, இயற்கையாகவே வயது மூப்பினாலோ சுகவீனத்தினாலோ என்ன செய்தாரு, சாதாரணமாய் மரித்த ஒரே மனிதனானால் இந்த யோவான் மாத்திரம்தான். இதுல இருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை தேவனுக்கு பிரியமாய் கொடுத்து கொண்டிருக்கிற உன்னுடைய நிலை எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்குமே தவிர தாழ்ந்திருக்கா. ஒருபோதும் அவருக்கு உண்மையாக அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளை அவர் என்ன செய்வார், தரம் தாழ்ந்து விட ஒரு நாள் விட மாட்டார். அந்த முன் உதாரணத்தை உனக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தான் இதை சொல்லுகிறேன். அப்போ ரத்த சாட்சி எல்லாரும் மறிக்கிறது தப்பா, தப்பு இல்லை. அது அவருடைய வாழ்க்கை முறையை பொறுத்தது. நல்லா ஒரு புரிந்துகொள். நான் ரொம்ப சாப்பிட்டா பொறுமையா சொல்றது கேட்டுக்குவேன், எல்லாம் பண்ணிக்குவேன் அப்படின்னு பிள்ளை அப்பா மேல அவருக்கு என்ன இருக்கும், நம்ம ஆயத்தை வந்து கேட்க மாட்டான், ஆனா நல்ல பையன் சொல்லும் போது அவரு கேட்டு செய்வார். சில பேர் என்ன செய்வாங்க, அப்பா உங்களுக்காக நான் கீழே கூட குதிக்க ரெடியா இருக்கிறேன், அப்பா உங்களுக்காக வில்லையே வளைக்க ரெடியா இருக்கிறேன் அப்படின்றவங்க நீ வளைச்சிட்டு வாழ்வார். வேற ஒண்ணு புரியல், ஆண்டவரே நான் போகும்போது உன் கூடயே வருவேன், அப்படியா சரி ஓகே, மரணத்திலும் சாவிலும் உம்மோடு இருப்பேன், அந்த ரத்த சாட்சியா இருந்துட்டுமா.
நாம் என்ன முடிவு எடுக்கிறோமோ, எப்படிப்பட்ட முகாந்திரத்திலே வாழ்க்கையிலே ஓடுகிறோமோ அதை தான் உனக்கு கொடுப்பாரு. புரியுதா? நான் இப்படிதான் இருக்கணும்னா அப்படியே ஜெயிச்சுட்டு வான்னு உனக்கு. ஆனா உன்னை விட்டு விலக மாட்டேன். ஏன்னா ரெண்டுமே என்னதான், அவருக்கு பிரியமா இருக்கதான் செய்யறேன். ஆனா அந்த தேர்ந்தெடுக்கிற முடிவு யாருது? ஒன்றுதான். புரியுதா இல்லையா? அது நீ அதன்படி அதுக்காக நீ ரத்த சஜம் மறைச்ச, ஐயோ பாவம் அப்படிலாம் இல்லை. அதுல நீ வீரத்தை காட்டிட்ட, என் பிள்ளை தான் நீ. இவன் யாரு? இவன் ரொம்ப சாப்பிட்டுங்க, யாருக்கும் எதுவும் பண்ண மாட்டாங்க, பாவம். கெட்டவங்களே பார்த்தா கூட இவனை பார்த்தா என்ன பண்ணிடுவாங்க சொல்லுங்களேன். அப்படி அப்படி இருக்கிற பையன். அதனால அவனுக்குரிய ரெண்டுமே யார் தான்? என் ரெண்டு கண்ணுமா என் பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லுகிற தகப்பன் அவர். நீ தேர்ந்தெடுக்கிற வழிதான் உனக்கு அதை சொல்லி கொடுத்ததே தவிர அவர் அதை ஏற்படுத்தவே இல்லை. நீங்களா தான் அதில் போய் மாட்டிக்கிறீங்க. அதுல நீங்க அதை கவனா. ஒரு தொழிலதிபர், ஒரு பெரிய டாக்டர், ஒரு தொழிலதிபர் சொன்னார் தன்னுடைய பேட்டியிலே. அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு பிடிச்சி எதுவுமே நான் செஞ்சதே கிடையாது. எப்பவுமே எங்க அப்பா என்ன படிக்க சொன்னார், படிச்ச டாக்டர் ஆகணும்னா ஆனேன். அவரே எனக்கு என்ன செய்தாரு, ஹாஸ்பிட்டல் வச்சு கொடுத்தாரு, எங்க வீடு அவர் தான் கட்டி கொடுத்தாரு. அப்ப நீங்க எதுவுமே பண்ணலையா? எதுவுமே பண்ணல, எதுவுமே ஆசைப்படல, எதுவுமே பண்ணல. ஆனா எங்க அப்பாவே எனக்கு என்ன பண்ணாரு, அத்தனையும் பண்ணா. இன்னைக்கு உலக அளவுல என்ன செய்திருக்கிறேன், என்ன புகழோடு வைத்தது யாரு? ஆனா நான் ஒண்ணுமே ஆசைப்பட்டு அவர்கிட்ட கேட்டதுல அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே அவர் மேல நம்பிக்கை வச்சு அன்போடு இருந்து கேட்டேன். இதெல்லாம் எனக்கு வந்தது. இது சாட்சியா? எனக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு, அதுலதான் நான் இருப்பேன். மூது நீ யான் இது வேற அப்படின்னு சொல்வது பிள்ளை அல்ல. என் இயேசு எனக்காக உனக்காக தான் வந்தார், எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு. அவருக்காக தியாகம் செய்வது நல்லது தானே தவிர அதுல என்ன இருக்கு பெரிய பெரிய பெருமை கௌரவம்? அல்லேலூயா. என் ஆண்டவர் இவ்வளவு எடப்பாரானால் அவருடைய பிள்ளை நான் சின்னதா கூட செய்யலாம் அப்புறம் என்ன இல்ல, அவர் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்ல, அருகதே கிடையாது. என் அப்பாவின் சித்தத்தை செய்வேன். உலக மனுஷன் செய்து பெரிய லெவலுக்கு வந்திருக்கிறான், ஒரு எதுவுமே பண்ணல, வெறும் பிரியமானது அப்பாவுக்கு செஞ்சே எனக்கு இந்த அளவுக்கு செஞ்சார் என்கிற என்னது மகிமையோடு பெருமையோடு சொல்லுகிறான். ஆனால் என் இயேசுவுக்காக நீங்கள் உண்மையாக இருக்கிற பொழுது, உண்மையான மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை செய்யும் பொழுது எத்தனை தியாகங்களை எடுக்க வேணும், அதனையும் நீங்க தாங்கிக் கொள்வார். எப்படி உங்களை கைவிடுவாரு? அதிக அளவிலே பாவிகளை நேசித்து வாழ்வு கொடுக்கிற அவர், தேவனுக்கு நீதி செய்கிற உங்களை எந்த அளவுக்கு உயர்த்துவார் என்கிற தேவ அன்பு உங்களுக்குள்ள என்ன செய்யணும், இன்னைக்கு நிறையவதாக நீங்க அதை என்ன செய்யணும், உணரணும். உண்மையா மனம் திரும்புதலை கனியை வெளிப்படுத்த நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. உங்க எல்லாத்தோட நீங்க தான் முதன்மையான இடத்துல உயர்ந்த ஸ்தானத்துல என்ன செய்வார், உங்களுக்கு இங்கேயும் சரி பரலோகத்திலும் வைத்திருப்பார். யாருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்காத, உன்னுடைய காரியத்தில் உன் வேலை என்னவோ அதை ஒழுங்கா செய். உனக்கான அங்கீகாரம் கர்த்தர் கொடுப்பார், உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்க அதை விட்டுட்டு அடுத்தவங்க அதையே பார்த்துட்டு உங்க சாட்சி இழந்துடாதீங்க, உங்களுடைய வேலையை இழந்துடாதீங்க. நீங்க உங்க இதுல உண்மையா இருங்க, நீதியோடு இருங்கள், அந்த மனதிற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அவர் உனக்கான உயர்வை அவர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன செய்யணும், ஒன்னால இப்படி இருக்க முடியா இரு, வேணான்னு நான் உனக்கு சொல்லலையே. எல்லாரும் அமைதியா பவ்யமா இருந்துட்டா ரொம்ப சந்தோஷம் தானே. யாரு கேட்க மாட்டேன்னு சொல்றது யாரு? நீங்க தானுங்க. அந்த வாழ்க்கை உங்களால இருக்க முடியல தானே நீங்க அப்படி இருக்கிறீங்க. அப்ப அந்த வழியிலே தான் கனி கொடுக்க முடியும் நீங்க. அப்புறம் இவங்களுக்கு என்ன ஆகும், அவங்களுக்கு இவங்களுக்கு மட்டும் ஒன்றும் ஆகல அப்படின்னா தப்பான முன்னுதாரணம். ஆண்டு சொல்றாரு, நீங்க நல்ல கனி கொடுக்கல பிள்ளைகளா இருக்கு. நீங்க தேர்ந்தெடுத்த வழி தானே, இதில் நீ என் பிள்ளைதான், எப்போ வரணும் நீ பிள்ளைதான், அதுவும் ஒரு நல்ல கனி தான். நீ அதில் உண்மையா இருந்து வைராக்கியமா ஜெயிச்சு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், அவ்வளவுதான். இல்லை இவங்க சாப்பிட்டா அந்த ஜெயிக்கிறாங்க, அது அவங்க வேலை. அதுக்குரிய கனிகளை நான் என்ன பண்றேன், தந்து அவளை ஆசீர்வதிக்கிறேன், அவ்வளவுதான். இதுல பொறாமை குணம் வர கூடாது. உங்களுக்குள்ள என்ன வரக்கூடாது, இந்த எரிச்சல் பொறாமை வரவே கூடாது. கிறிஸ்துவ பிள்ளையே, நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். எந்த ஒரு பாவியானாலும் சரி, இயேசுவை மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் போகிற அத்தனை பேர் யார் தான், நம்மளுடைய சொந்த சகோதரன் சகோதரி தான். அவங்க வந்தா நல்லா இருக்கணும்னு வாழ்த்து. அதை விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்மளோட மேல போயிடுவோம் பயம் இருந்ததுன்னா நீ சரியில்லைன்னு அர்த்தம். நீ சரியா இருக்கிற, நீ ஆண்டவர் கூடயே இருக்கிற, நீ அவங்க பார்த்து பயப்பட போற. அவங்களுக்கு ஒரு உயர்வு அவர் கொடுக்க போறாரு, எனக்கு ஒரு உயர்வு கொடுக்க போறாரு. அது யாரும் பறித்து கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. அப்பொழுது நாம் இன்னைக்கு முடிவெடுக்கிற காரியம், ஆண்டவர் இப்படிப்பட்ட மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை தான் உங்களுக்கு எதிர்பார்க்கிறார். இதை செய்வீர்களானால் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். சொல்லிக்கலாமா? சோதரிக்கிற ஆண்டவரே,